பயங்கரமான டேலண்டட் ஒரு சிங்கர்ன்னு கேட்டா, ம். தீயோட வாய்ஸ் சொல்லுவேன். ம். ம். அந்த ஒரு விப்ராட்டோ வந்து ம். இன்னொருத்தங்க ரிப்பீட் பண்ண முடியாது. அதே மாரி பாடிற முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு பிராக்டிஸ் அது. அது வந்து நிஜமா தீய ரொம்ப பாராட்டுறேன். சொல்லிர்லாம் ஈஸியா. அது வந்து ரிப்பீட் பண்ண முடியாத ஒரு டேலண்டான ஒரு சில சில நுவான்சஸ்லாம் வந்து அப்படியே பிரமிக்கிற மாரியான ஒரு விஷயம். சின்ன குழந்தையா இருந்தான்னா, யாரா இருந்தாலும் நம்ம வந்து ம். அந்த காலத்துல எல்லார் ஐஸ்வர்யமா, ம். இதே மாதிரி ஒரு புது ஒரு ட்ரெண்டான ஒரு வாய்ஸ். ம். அவங்க வந்து இன்னைக்குமே ஒவ்வொரு கோயில் திருவிழாலயும் அவங்க வாய்ஸ் கேட்குது. என்ன காரணம்னா, அன்னைக்கே அந்த விப்ராட்டோ குடுத்துருப்பாங்க. அந்த கேஸ்பிங்கு அதே மாரி அந்த அந்த சில விஷயங்கள்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இன்னைக்கு சொன்ன எஸ்பிபி சார் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்றோம். அது சிரிக்கிறார் பாடும்போது. ஆமாமாமாமா. அதெல்லாம் தாண்டி நெறைய அந்த விப்ராட்டோல விளையாடியிருப்பாங்க எல்லா ஐஸ்வர்யமா. ஆமா, ஆமா. அவங்க வாய்ஸ் வந்து சாதாரணமா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. அவங்களையும் பி. சுஷீலாவையும் கம்பேர் பண்ண முடியுமா? இவங்க வேற லெவல், அவங்க வேற வேற லெவல். லெவல். இவங்கள மாரி அவங்களும் அவங்கள மாரி பாட முடியாது. முடியாது. அதனால அவங்களுக்கு திறமைய பத்தி நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது.